சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். கல்லால் நிழன்மலை வில்லாரருளிய பொல்லாரினை மலர் நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரிய பெருமகனார் அருணந்தி சிவனார் அருளிய சிவஞான சித்தியாரிலே சுபக்கம் அதன்கண் 12 நூற்பாக்களிலே 8வது நூற்பா சாதன இயல். அந்த நூற்பாவிற்கு அமைந்துள்ள 4 அதிகரணங்களிலே முதல் அதிகரணம் பக்குவியான சீடருக்கு இறைவனே குருவடிவில் எழுந்தருளி தீக்கை செய்து அவருடைய மனத்தினை அறுத்தருள்கின்றான் என்பது விஷயம். இப்ப இறைவனே குருவாக வருகின்றான் என்பதும் தீக்கை செய்கின்றான், தீக்கையினால் மனம் விலகுகின்றது என்பதும் இந்த முதல் அதிகரணத்தினுடைய விஷயம். தீக்கையை பற்றி சிறப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 6 பாடல்கள் பார்த்துள்ளோம். 5 கலைகளிலே அத்வாக்களிலே முன்னர் கூறப்பட்ட 5 அத்வாக்களும் ஒன்றனுக்குள் ஒன்று அடங்கி இந்த அத்வாக்கள் எல்லாம் 6வது அத்வாவாகின்ற கலை என்னும் அத்வாவிலே சென்று ஒடுங்கும். இவ்வாறு ஒடுக்குவதே இந்த அத்வாக்களை தூய்மை செய்தல் என்று சொல்லப்படுகின்றது. இதனை குருநாதன் எவ்வாறு செய்கின்றான் என்பதை 7வது பாடல் முதல் 2-3 பாடல்களிலே நமக்கு விளக்குவார். அதோடு இந்த முதல் அதிகரணமானது முற்று பெறும் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது நம்முடைய நினைவிற்காக மந்திரங்கள் 11, அவற்றிலே பிரம்ம மந்திரம் என்று சொல்லப்படுவன 5, அங்க மந்திரம் என்று சொல்லப்படுவன 5, மூல மந்திரம் என்று சொல்லப்படுவது 1, ஆக 11. அடுத்தது பதங்கள் 81. இந்த பதங்கள் எந்த அக்கரங்களால் ஆகியிருக்கின்றனவோ அந்த வடமொழி அக்கரங்கள் அ என்ற எழுத்து முதல் க்ஷம் என்ற எழுத்து வரை 51 எழுத்துக்கள். அப்புறம் சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை ஆகிய 3 மாயைகளே நிலை பெற்றிருக்கின்ற புவனங்கள் மொத்தம் 224. இந்த புவனங்கள் எல்லாம் 36 தத்துவங்களிலே நிலை பெற்றிருக்கின்றன என்று அறிய வேண்டும். இந்த புவனங்களுக்கு இடம் கொடுக்கின்ற தத்துவங்கள் 36. இந்த தத்துவங்கள் சென்று ஒடுங்குகின்ற கலைகள் 5. இப்பொழுது ஆகவே கலை முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த கலைகள் 5 என்ன அப்படின்னு கேட்டா, நிவிருத்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தியதீத கலை என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற 5 கலைகள். இந்த கலைகளிலே ஏனைய அத்வாக்கள் சென்று ஒடுக்கப் பெறும். அவை ஒடுக்கப் பெறுகின்ற முறைமையை 3 பாடல்களினாலே கூறுகின்றார். அதுல முதல் பாடல், அதாவது இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 7வது பாடல். அந்த 7வது பாடல் என்பது நமக்கு சுபக்கத்திலே வரிசை எண் 259. நிவிருத்தி கலை மற்றும் பிரதிஷ்டா கலை என்ற முதல் 2 கலைகளிலே அடங்குகின்ற அத்வாக்கள் என்னென்ன என்று கூறுகின்றார். பாடலை படிக்கின்றேன். இதெல்லாம் ஒரு டேபிள் மாதிரி உள்ள பாடல்கள். ஆகவே இந்த பாடல்களை அப்படியே வாங்கிக்கணும் மனசுக்குள்ள. பின்னால் போக போக புரியும் என்ற அளவிலே நமக்கு இவை பழக பழக புரியும். மந்திரங்கள் முதல் 5 கலையைந்தின் வியாப்தி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அங்க ஒரு செமிகோலனோ அல்லது ஒரு ஃபுல் ஸ்டாப்போ வச்சுக்கலாம். மருவும் மந்திரம் 2 பதங்கள் 4 அந்த நிலை எழுத்தொன்று புவனம் 108 அவனி தத்துவம் 1 நிவிர்த்தி அயன் தெய்வம். அதோடு இன்னொரு வாக்கியம் முடிகின்றது. அங்கே ஒரு செமிகோலன் போட்டுக்கணும்.
வந்திடும் மந்திரம் 2 பதங்கள் 3 வண்ணங்கள் 4 புறம் 56 தந்திடும் தத்துவங்கள் 23 தரும் பிரதிஷ்டா கலை மால் அதிதெய்வம் தானாம் என்பதோடு 3வது வாக்கியம் முடிகின்றது. ஆகவே 3 செய்திகள் சொல்லப்பட்டன. முதற் செய்தி பொதுப்பட சொல்லப்பட்ட செய்தி. மந்திரங்கள் முதல் 5 கலை 5 வியாப்தி. மந்திரங்கள் முதல் 5ஆக எண்ணப்படுகின்ற அத்வாக்கள். மந்திரங்கள் முதல் 5 அப்படின்னு அர்த்தம்? மந்திரம், பதம், வர்ணம், புவனம், தத்துவம் ஆகிய 5. கலை 5 வியாப்தி. கலை 5ற்குள்ளே வியாப்தி என்றால் அடங்கும் என்பது இங்கு பொருள். இந்த வடமொழி சொற்களுக்கு உண்மை பொருள் என்பது வேறு. இந்த இடத்துல வியாப்தி என்பதற்கு சென்று அடங்கும் அல்லது ஒடுங்கும் என்பது மட்டும்தான் இந்த பாடல்களிலே பொருள். கலை 5 என்பன நிவிருத்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தியதீதை ஆக இந்த 5 கலைகளிலே மந்திரங்கள் முதல் 5 வியாப்தி. மந்திரம், பதம், வர்ணம், புவனம், தத்துவம் என்று சொல்லப்பட்ட முதல் 5 அத்வாக்களும் இந்த 6வது அத்வாவினுடைய 5 உறுப்புகளிலே சென்று அடங்கும் என்பது இந்த முதல் அரை அடிக்கு பொருள். மந்திரங்கள் முதல் 5 கலை 5 வியாப்தி. வியாப்தி என்றால் அடங்கும். இந்த சொற்களுக்கு உண்மை பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வியாப்தி அப்படின்னு சொன்னா சமநிறைவு என்பது பொருள். அப்ப நிறைவிலே கூட சமநிறைவு என்பது உண்டு. ஏகதேச நிறைவு, அதாவது ஒரு புடை நிறைவு என்பது உண்டு. எப்படின்னு பார்த்தா, கடல், அந்த கடலிலே இருக்கின்ற நீர் ஏகதேச வியாபகம், ஒரு புடை நிறைவு. அதாவது கடலிலே இருக்கின்ற ஆகாயம் இருக்கின்றது, அந்த ஆகாயம் முழுவதும் நீரால் நிரம்ப முடியாது. அப்பொழுது நீரினால் நிரம்பி இருக்கின்ற பகுதி போக நீரினால் வியாபிக்கப்படாமல் எஞ்சியும் கடலிலே ஆகாயம் உண்டு என்பதனால கடலிலே, கடல் என்று சொல்லப்படுவது கடல் என்ற பெயரை தாங்கியிருக்கின்ற கடல் ஆகாயம். இப்ப குடம் என்று சொல்லப்படுவது ஆகாயம் தான். அதுக்கு கட்டாகாசம் என்று பெயர். கடம் என்றால் குடம். அப்ப குடத்திற்கு வெளியிலும் ஆகாயம் இருக்கின்றது, அதற்கு மகாகாசம் என்று பெயர். இப்ப நம்ம சமுத்திரம் என்று சொல்வது என்ன அப்படின்னு கேட்டா, சமுத்திரம் என்ற பெயரை தாங்கியிருக்கின்ற ஆகாய தத்துவம், அதற்குத்தான் சமுத்திரம் என்று பெயர். அதிலே நீர் இருக்கின்றது, அதான் கடல்ல நம்ம ஜலத்தை பார்க்கிறோம். அது ஒரு புடை நிறைவு என்று அறிய வேண்டும், ஏகதேச வியாபகம். ஆனால் அந்த கடல் நீரை எந்த பகுதியில எடுத்து சுவைத்து பார்த்தாலும் உப்பு கரிக்கும். இந்த விதிக்கு எக்ஸெப்ஷன் கிடையாது. அப்பொழுது கடல் நீரிலே உப்பு கலந்திருப்பது என்பது சமநிறைவு. கடலிலே நீர் இருப்பது என்பது ஒரு புடை நிறைவு. ஆனால் கடல் நீர் உப்பு கரிப்பது என்பது எந்த பகுதியை எடுத்து பார்த்தாலும் கடல் நீர் என்பது உப்பு கரிக்கும். ஆகவே கடல் நீரில் உப்பு கரிப்பது என்பது சமநிறைவு. அதைத்தான் வியாப்தி என்ற சொல் நேர்மையாக குறிக்கும் என்பதனால கடல் நீரில் உப்பு வியாப்திப்பட்டுள்ளது என்று சொல்ல வேண்டும். இந்த இடத்துல இந்த செய்யுள்ள வியாப்தி என்பது சென்று அடங்குகின்றது என்ற பொருளில் மட்டும்தான் வருகின்றது. அதாவது நீர் முழுவதும் உப்பு சமமாக வியாபித்து உள்ளது. இப்ப இந்த ஏகதேச வியாபகம், ஒரு புடை நிறைவு என்பதை வியாபியம் என்றும் சொல்லலாம். அதாவது கடல் என்ற ஆகாயத்திலே நீர் வியாபியமாக உள்ளது, ஒரு புடை அது அடங்கி இருக்கின்றது என்பது பொருள். ஒரு புடை அடங்கி உள்ளது என்பது பொருள், அதான் வியாபியம். இப்பொழுது வியாபியம் என்ற சொல்லுக்கு பிரிதொன்றால் வியாபிக்கப்படுவது என்பது பொருள். இப்ப கடலிலே இருக்கின்ற நீர் இருக்கின்றது, அந்த நீர் என்பது கடலிலே, கடல் என்று சொல்லப்படுகின்ற ஆகாயத்தினால் வியாபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே வியாபியம் என்பது என்ன என்று கேட்டால், இன்னொன்றினால் வியாபிக்கப்படுவதுதான் வியாபியம். அதாவது வியாபக வஸ்துவினாலே தான் வியாபிக்கப்படுவது என்பது வியாபியம் என்ற நிலை. அந்த வியாபியம் என்ற நிலையை ஏகதேச வியாபகம் என்று கூறுவார்கள். இப்பொழுது வியாப்தி என்பது என்ன அப்படின்னா,
பிரிதொன்றில் அடங்கி அல்லது ஒடுங்கி இருப்பது அது வியாப்தி என்று சொல்லப்படும். சரி, வியாபகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, தான் இன்னொன்றில் அடங்காமல் இன்னொன்றினால் வியாபிக்கவும் படாமல் இருப்பது வியாபகம். அதாவது வியாபக வஸ்து என்பது வியாப்தியாகவும் ஆகாது, வியாபியமாகவும் ஆகாது. வியாபக வஸ்து என்பது பிரிதொன்றால் வியாபிக்கப்படாது என்பதனால அது வியாபியம் அன்று, பிரிதொன்றில் அடங்காது என்பதனால் அது வியாப்தியும் அன்று. அப்படி இருப்பது வியாபக வஸ்து. இதெல்லாம் ரிலேட்டிவா பார்க்கிறோம். அப்சல்யூட்டா பார்த்தா, சென்ற வகுப்பின் இறுதியில சொன்னேன், இடைநிலையிலே பார்க்கும் பொழுது ஒரு பொருளை நோக்க இன்னொரு பொருள் வியாபகமாக விளங்கும். ஆனால் அது தண்ணீரும் நுண்ணிய பொருளினாலே வியாபிக்கப்பட்டு வியாபியமாகலாம் அல்லது அதற்குள் அடங்கி வியாப்தியாகலாம் என்று பார்க்கின்றோம். படைப்பு எதிலுமே அடங்காது, வியாபியமாகாது, வியாப்தியும் ஆகாது, தானே அனைத்தையும் வியாபித்து இருப்பது என்பது என்னன்னு கேட்டா திருவருள் தான். ஆகவே திருவருள் என்பதை சொல்லும் பொழுது சர்வ வியாபக வஸ்து, அனைத்தையும் வியாபிக்கின்ற பொருள். அது என்னன்னு கேட்டா இறைவனுடைய திருவருள் சக்தி தான் படைப்பு அனைத்தையும் நன்றாக வியாபிக்கின்ற பொருள். இதெல்லாம் நம்ம மனசுல போட்டு வச்சுக்கணும். இங்கு வியாப்தி என்பது ஒன்றிலே சென்று இன்னொன்று அடங்குவது என்ற பொருளிலே வருகின்றது. இப்பொழுது பாடலுடைய பொருளை பார்ப்போம். முதல் வாக்கியத்தை பார்த்துட்டோம். இரண்டாவது வாக்கியம், மருவும் மந்திரம் 2, பதங்கள் 4, அந்த நிலை எடுத்து 1, புவனம் 108, அவனி தத்துவம் 1, நிவிர்த்தி அயன் தெய்வம். என்ன அர்த்தம்னா, நிவிர்த்தி கலையில் அடங்குவன யாவை என்று கேட்கும் பொழுது மருவும் மந்திரம் 2, 2 மந்திரங்கள் இந்த நிவிர்த்தி கலையிலே சென்று அடங்கும். மொத்தம் மந்திரங்கள் 11. அவற்றிலே 2 மந்திரங்கள் மட்டும் நிவிர்த்தி கலையிலே சென்று அடங்கும். எப்படி சென்று அடங்கும் என்று கேட்டால், அந்த மந்திரங்கள் தாம் அடங்க வேண்டிய பதங்களில் அடங்கி, பதங்கள் எழுத்திலே அடங்கி, எழுத்து புவனத்திலே அடங்கி, புவனி தத்துவத்திலே அடங்கி, அந்த தத்துவம் முறையாக நிவிர்த்தி கலையிலே அடங்கும் என்பதை அறிய வேண்டும். ஆனால் இந்த நிவிர்த்தி கலையிலே, இந்த நிவிர்த்தி கலை என்பது ஒரு பெட்டின்னு வச்சுப்போம். அந்த பெட்டிக்குள் இருக்கின்ற பதார்த்தங்கள், பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த பெட்டிக்குள்ள 2 மந்திரங்கள் இருக்கின்றன. அவை பதங்களிலே அடங்கித்தான் இருக்கின்றன. இருந்தாலும் அந்த 2 மந்திரங்கள் இந்த பெட்டியில் தான் தேட வேண்டும், நிவிர்த்தி கலையிலே சென்று தேட வேண்டும். அந்த மந்திரங்கள் என்னன்னு கேட்டா, பஞ்ச பிரம்ம மந்திரங்களிலே சத்யோஜாதம் என்று சொல்லப்படுகின்ற கடைசி பிரம்ம மந்திரம், சத்யோஜாத மூர்த்தையே நமகா என்று அந்த மந்திரம் வரும். அந்த சத்யோஜாத மந்திரம் என்ற பிரம்ம மந்திரமும், அங்க மந்திரங்கள் 5லே இதய மந்திரமும் ஆகிய 2ம் இந்த நிவிர்த்திகளிலே சென்று அடங்கும். அப்புறம் பதங்கள் 4 அப்படின்னார். 4 என்றால் 28. 28 பதங்கள் அப்படின்னா, பதங்கள் மொத்தம் 81 மந்திர சொற்கள் இருக்கின்றன. அவற்றினாலே பெருமானுக்கு அர்ச்சனை செய்வார்கள் சிவாச்சாரியர்கள். அதனை நீங்கள் கேட்டிருக்கலாம் கோயில்ல. அதுல 28 பதங்கள், பதம் என்பது சொல், அந்த 28 சொற்களும் இந்த நிவிர்த்திகளிலே அடங்கும். அவை யாவைன்னு கேட்கும் பொழுது, ஓம் நமோ நமகா என்னும் பதம் முதல் மகாதேவா என்னும் பதம் வரை உள்ள 28 பதங்களும் நிவிர்த்திகளிலே அடக்கம். அடுத்தது எழுத்துக்கள் 81 இல்லையா? அந்த எழுத்துக்கள் 81ல ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் நிவிர்த்திகளிலே சென்று அடங்கும். அந்த எழுத்து என்னன்னு கேட்டா, கடைசி எழுத்தாகின்ற க்ஷம் என்பது. அந்த கடைசி எழுத்து என்பது எப்படி சொல்றாருன்னா, அந்த நிலை எழுத்து 1. அந்தம் என்றால் இறுதி என்பது பொருள். இறுதி நிலையிலே இருக்கின்ற எழுத்துக்கள் 51. அவை அ முதல் க்ஷம் வரை உள்ள 51 எழுத்துக்கள். இப்ப அடக்கம் நிவிர்த்திகளிலிருந்து எழுத்துக்கள் அடங்கி கொண்டு வருகின்றன என்று பார்க்கும் பொழுது, அ என்ற எழுத்து தான் இறுதியாக அடங்கும். என்ன காரணம்னா, அது அனைத்தையும் வியாபிக்கின்ற எழுத்து. எழுத்துக்களுக்குள்ளேயே அ என்ற எழுத்து ஏனைய எழுத்துக்களை வியாபிக்கும்.
அதை எப்படி சொல்ற? அகர முதல எழுத்தெல்லாம் என்பதனால நாம் அறிகின்றோம். எல்லா எழுத்துக்களுக்குள்ளும் அகரம் இருக்கின்றது என்பதனால அது இறுதியாகத்தானே ஒடுங்கும் என்பதனால அகரம் என்பது கடைசி கலையில தான் ஒடுங்கக்கூடியது. அப்பொழுது இந்த எழுத்துக்களிலே கடைசியா இருக்கிற எழுத்து முதல்ல ஒடுங்க வேண்டும் என்பதனால அந்த நிலை எழுத்தாகின்ற க்ஷம் என்பது கலைகளிலே முதல் கலையாக இருக்கின்ற நிவிற்த்தி கலை, அந்த கலையிலே சென்று ஒடுங்கும் என்று பார்க்கின்றோம். அப்புறம் புவனி 108 அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் புவனங்கள் 224. அந்த 224 புவனங்கள்ல 108 புவனங்கள் என்பன இறுதியாக உள்ள புவனங்கள். அவை யாவை அப்படின்னு பார்க்கும்போது காலாக்னி ருத்ர புவனம் முதல் பத்ரகாளி புவனம் ஈராக உள்ள 108 புவனங்கள், அந்த புவனங்கள் இந்த நிவர்த்திகளிலே சென்று அடங்கும். அப்பொழுதும் 36 தத்துவங்களிலும் கடைசியா இருக்கிற தத்துவம் தான் முதலிலே அடங்க வேண்டும். அப்பொழுது 36 தத்துவங்களிலே சிவ தத்துவம் முதல் பிருத்திவி தத்துவம் ஈராக உள்ளவை 36 தத்துவங்கள். அந்த 36 தத்துவங்களிலே கடைசியாக இருப்பது என்பது பிருத்திவி என்கின்ற மண் என்ற தத்துவம். அந்த மண் என்ற தத்துவம் இந்த நிவர்த்திகளிலே சென்று ஒடுங்கும் என்பதனால இப்பொழுது இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 2 மந்திரங்கள், அவற்றிலே ஒன்று பிரம்ம மந்திரமாகின்ற சத்யோஜாத மந்திரம் பிரம்ம மந்திரங்களிலே கடைசியாக இருப்பது. அப்புறம் அங்க மந்திரங்களில் 5 கடைசியாக இருப்பது இதய மந்திரம். அப்புறம் பதங்களிலே கடைசியா இருக்கின்ற 28 பதங்கள் அவை ஓம் நமோ நமஹா என்பது முதல் மகாதேவா என்ற பதம் வரையிலும். அப்புறம் எழுத்துக்களிலே இறுதியாக இருக்கின்ற எழுத்து க்ஷம் என்ற எழுத்து. புவனங்களிலே இறுதியாக இருக்கின்ற 108 புவனங்கள் காலாகிரி ருத்ர புவனம் முதல் பத்ரகாளி புவனம் வரை. தத்துவங்களிலே இறுதியாக இருக்கின்ற தத்துவம் பிருத்திவி தத்துவமாகின்ற மண் என்ற தத்துவம். இவையெல்லாம் சென்று ஒடுங்குகின்ற கலை என்பது கலைகளிலே முதல் கலை. அதாவது என்ன, இந்த கலையை விட அடுத்த கலை என்பது அதிக வியாபகம் கொண்ட கலை. அந்த நிவிற்த்திகளிலே சென்று இவையெல்லாம் ஒடுங்கும். இந்த நிவிற்த்திகளுக்கு ஒரு தெய்வம் இருக்கின்றார். இந்த நிவிற்த்தி கலையினை செலுத்துகின்ற தெய்வம், அந்த தெய்வம் தான் அயனாகின்ற தெய்வம், பிரம்மதேவனாகின்ற தெய்வம், நான்முகன் இந்த நிவிற்த்தி கலைக்கு தெய்வம் என்று சொன்னார். அடுத்தது பிரதிட்டா கலையை பற்றி கூறுகின்றார். பிரதிட்டா கலையிலே ஒடுங்குகின்ற பதங்கள், மந்திரங்கள், பதங்கள், வர்ணங்கள், புவனங்கள், தத்துவங்களை சொல்ல வேண்டும். வந்திடம் மந்திரம் 2, பதங்கள் 3, வண்ணங்கள் 46, புறம் 56, தந்திடும் தத்துவங்கள் 23 தரும் பிரதிட்டா கலை. இந்த பிரதிட்டா கலைக்கு மால் அதிதெய்வம். அதிதெய்வம் என்றால் அதி என்ற சொல்லுக்கு ஏற்ற என்பது பொருள், பொருத்தமான, உரிய, அப்ராப்ரியேட் என்பது பொருள். ஆகவே இந்த கலைக்கு உரிய தெய்வம் என்பவர் மால் தானாம் என்று இந்த பாடல் முடிகின்றது. பிரதிட்டா கலையிலே ஒடுங்குகின்ற மந்திரங்கள் என்னன்னு கேட்டா, இப்போது நிவிற்த்தி கலையிலே ஒடுங்கிய மந்திரங்களுக்கு சற்று முன் இருக்கின்ற மந்திரங்கள் என்று பார்க்கின்றோம். அவை பிரம்ம மந்திரங்களிலே வாமதேவ மந்திரம், இது குஹ்ய மந்திரம் என்றும் சொல்லப்படும். அடுத்தது அங்க மந்திரங்களிலே சிரசி என்ற மந்திரம், இந்த 2 மந்திரமும். அப்புறம் பதங்களிலே மகேஸ்வரம் முதல் அரூபின் வரை உள்ள பதங்கள் 21. இந்த 21க்கு அப்புறம் வருகின்ற 27 மந்திரங்கள் இந்த நிவிற்த்திகளிலே ஒடுங்கிவிட்டன. ஆகவே அதற்கு சற்று முன்னிருக்கின்ற 21 பதங்கள், அந்த பதங்கள் மகேஸ்வர பதம் முதல் அரூபின் என்ற பதம் வரை உள்ள பதங்கள். அந்த 21 பதங்களும். வண்ணங்கள் என்றால் எழுத்துக்கள், அவை 46 என்று சொன்னார். 46 வர்ணங்கள் என்னன்னு கேட்டா, கீழேந்து பாக்குறோம் இல்லையா? அப்ப க்ஷம்முக்கு ஜஸ்ட் மேல இருக்கிறது என்னன்னா ல என்ற எழுத்து. வடமொழி எழுத்துக்களை அறிந்தவர்களுக்கு இது நன்றாக தெரியும். அந்த கீழேந்து எழுத்துக்களை எண்ணிட்டு போகும்பொழுது அது ஆவிலிருந்து எழுத்துக்களை எண்ணிக்கொண்டு வரும்பொழுது எந்த இடத்துல ட வருதோ அந்த இடத்துல போய் நிற்கும். அ இ என்று எழுத்துக்கள் எண்ணப்படுகின்றன. மேலிருந்து கீழ், கீழிருந்து எண்ணும் பொழுது க்ஷம் என்ற எழுத்திலிருந்து எண்ணப்படும்.
அப்பொழுது கீழிருந்து எண்ணப்படுகின்றன. இங்கு கீழே இருக்கின்ற லாவில் இருந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது ட என்ற எழுத்து வரையிலும் உள்ள எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் எவ்வளவுன்னு கேட்டா 24. அந்த 24 எழுத்துக்களும் இங்கு நிவிருத்தி கலையில் அடங்கும். அப்புறம் புவனங்கள் 56 என்று சொன்னார். புவனம் என்றாலும் புறம் என்றாலும் ஒன்றுதான். இந்த உலகம் என்பது பொருள். 108 புவனங்களுக்கு ஜஸ்ட் மேல இருக்கின்ற புவனங்கள் இந்த 56 புவனங்கள். இவை அமரேச புவனம் முதல் ஸ்ரீகண்ட புவனம் வரை உள்ள 56 புவனங்கள். இந்த 56 புவனங்கள்ல ஒரு கணக்கு வேணும்னு கேட்டா, இந்த 56 பிரதிஷ்டா கலையில் அடங்குகின்ற புவனங்களுக்குள்ள நீர் என்ற தத்துவத்திலே ஆன புவனங்கள் 8, நெருப்பு என்ற தத்துவத்தினால் ஆன புவனங்கள் 8, வாயு என்ற தத்துவத்தினால் ஆன புவனங்கள் 8, ஆகாச தத்துவத்தினால் ஆன புவனங்கள் 8, தன்மாத்திரைகளினால் ஆன புவனங்கள் 5, கண்மேந்திரிய புவனங்கள் 1, ஞானேந்திரிய புவனம் 1, அகங்கார புவனம் 1, புத்தி தத்துவ புவனம் 8, புத்திக்கு மேலுள்ள புவனம் 8. ஆக இவ்வாறு தத்துவங்களால் ஆகியிருக்கின்ற புவனங்கள் இவை அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி இந்த தத்துவங்களால் ஆகிய இந்த புவனங்கள் 56 பெயரிட்டு சொல்லணும்னா அமரேச புவனம் முதல் ஸ்ரீகண்ட புவனம் வரை உள்ள 56 பிரதிஷ்டா கலையிலே சென்று அடங்கும் என்று பார்க்கின்றோம். அடுத்தது பிரதிஷ்டா கலையிலே தத்துவங்கள் எவை அடங்கும் அப்படின்னு கேட்டா, ஆன்ம தத்துவங்கள் 24 இறுதியா இருக்கின்ற அந்த மண் என்ற பிருத்திவி தத்துவம் முன்னர் நிவிருத்தி கலையிலே அடங்கிவிட்டது. ஆகவே எஞ்சி இருக்கின்ற ஆன்ம தத்துவங்கள் 23 இந்த பிரதிஷ்டா கலையிலே சென்று அடங்கும். அவை யாவை அப்படின்னு கேட்டா, பிரகிருதி மாயையினால் ஆகியிருக்கின்ற, கீழிருந்து பார்க்கும் பொழுது நீர் முதல் பிரகிருதி மாயை என்று சொல்லப்படுகின்ற குண தத்துவம், அந்த தத்துவம் ஈராக உள்ள 23 தத்துவங்கள். இவை 23 ஆன்ம தத்துவங்கள். இவை எல்லாம் பிரதிஷ்டா கலையிலே ஒன்றின் ஒன்றாக ஒடுங்கும். இந்த பிரதிஷ்டா கலைக்கு தெய்வம் யார் என்று கேட்கும் பொழுது திருமால் தெய்வமாக இருக்கின்றார். அப்படி பார்க்கிறோம். இப்பொழுது இந்த மந்திரம் முதல் 6 அத்வாக்கள் எல்லாமே வியாபகமானவைதான். வியாபகம் என்றால் பெர்வேட் பண்ணக்கூடிய ஆற்றல். அதாவது இன்னொரு பொருளை, தங்களை விட பரிய பொருளை தாங்கள் நுண்ணிய பொருளாக இருந்து கொண்டு உள்ளே சென்று வியாபிக்கின்ற, பெர்வேட் பண்ணுகின்ற சக்திக்கு வியாபக சீலம் என்றும் வியாபக சக்தி என்றும் பெயர். ஆகவே அத்வாக்கள் எல்லாமே வியாபகம்தான். அவ்வாறு வியாபகமாக இல்லை என்றால் ஆன்மாக்களுக்கு இந்த அத்வாக்களினாலே பயன் ஏதும் இல்லை. ஆன்மாக்களுக்கு பயன்படும் வண்ணம் ஒன்றையொன்று வியாபித்திருக்கின்றன என்று பார்க்கின்றோம். ஆயினும் இந்த வியாபகம் என்பது ஆப்சல்யூட் இல்லை, அதாவது இறுதி வியாபகம் இல்லை. ஒன்றை நோக்க இன்னொன்று வியாபியமாகவும் ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது கலை அத்வா என்பது மேலான வியாபகத்தை கொண்டது, மேம்பட்ட வியாபகத்தை கொண்டது. அப்பொழுது அதைவிட சற்று குறைந்த வியாபகத்தை கொண்டது எது அப்படின்னு கேட்கும் பொழுது தத்துவ அத்வா. அதனினும் குறைந்த வியாபகத்தை கொண்டது புவன அத்வா. அதனினும் குறைந்த வியாபகத்தை கொண்டது வர்ண அத்வா. அதனினும் குறைந்த வியாபகத்தை கொண்டது பத அத்வா. அதனினும் குறைந்த வியாபகத்தை கொண்டது மந்திர அத்வா என்று பார்க்கின்றோம். ஆனால் இவை எல்லாமே வியாபக சக்தி கொண்டவைதான் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது கலைகளிலே நிவிருத்தி கலை மற்றும் பிரதிஷ்டா கலை, இந்த கலைகளிலே அடங்குகின்ற ஏனைய அத்வாக்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது வித்தை, சாந்தி என்ற இன்னும் 2 கலைகளிலே ஒடுங்குகின்ற ஏனைய 5 அத்வாக்களுடைய எண்ணிக்கையை 8வது பாடலிலே நமக்கு தருகின்றார். வித்தையின் மந்திரம் 2, பதம் 4, 5, விரவும் எழுத்து 7, புறம் 27, தத்துவமும் ஓர் 7, தங்கும் அதிதெய்வம் தாவில் உருத்திரனாகும் சாந்தி தன்னில். தாவில் உருத்திரனாகும் என்பதோடு ஒரு வாக்கியம் முடிவு பெறுகின்றது. உருத்திரனாகும் என்ற இடத்துல ஒரு செமிகோலன் போட்டுக்குங்க. அடுத்து இன்னொரு வாக்கியம் தொடங்குகின்றது. சாந்தி தன்னில் வைத்தன மந்திரம் 2, பதங்கள் 11,
வண்ணம் ஒரு 3, புறம் 18 ஆகும். உத்தமமாம் தத்துவமும் ஒரு 3 ஆகும். உணரில் அதிதேவதையும் உயர் ஈசனாமே. ஆகவே 2 வாக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. முதல் வாக்கியத்தில வித்யா தத்துவத்திலே அடங்குகின்ற ஏனைய அத்வாக்களை கூறுகின்றார். வித்யா தத்துவத்திலே அடங்குகின்ற மந்திரங்கள் யாவை என்று கேட்டால், வித்தையில் மந்திரம் 2 மந்திரங்கள் அடங்கும். அவை யாவை அப்படின்னு கேட்டா, மந்திரங்களிலே கீழிருந்து பார்க்க வேண்டும். இதுவரை அடங்கிய மந்திரங்கள் தவிர எஞ்சியிருக்கின்ற மந்திரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிரம்ம மந்திரத்திலே அகோர மந்திரம், அகோர ஹிருதயாய நமஹ என்று சொல்லுகின்ற அகோர மந்திரம், அங்க மந்திரங்களிலே சிகை என்ற மந்திரம் ஆகிய 2ம் இங்கு வித்தையிலே அடங்கும். அப்புறம் பதங்கள் 4-5 என்று சொன்ன, 4-5 என்றால் 20 பதங்கள் அடங்கும். அந்த பதங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, வியாபின் வியாபின் என்ற அந்த பதம் முதல் தியானாகாராய என்ற பதம் வரை உள்ள 20 பதங்கள் இந்த வித்யா கலையிலே சென்று அடங்கும். எழுத்து 7 என்று சொன்னார், புறம் 27 என்று சொன்னார். எழுத்துக்களின் வரிசையிலே எந்தெந்த எழுத்து சென்று அடங்கும்னு கேட்டா, என்ற எழுத்து கீழிருந்து பார்க்கின்றோம். என்ற எழுத்து முதல் அப்படியே மேல போகும்பொழுது கவர்க்கத்திலே இருக்கின்ற 4வது எழுத்து, வடமொழியிலே வர்க்க எழுத்துக்கள் உண்டு. ஒரு எழுத்தே வலிந்தும் மெலிந்தும் ஒலிப்பது. க என்பது கவர்க்கத்தின் முதல் எழுத்து, க என்பது கவர்க்கத்தின் 2வது எழுத்து, க என்பது கவர்க்கத்தின் 3வது எழுத்து, க என்பது கவர்க்கத்தின் 4வது எழுத்து. இப்பொழுது ககர வரிசையிலே இருக்கின்ற 4வது எழுத்தாகின்ற க, அது ககர வரிசையிலே கடைசியில இருக்கு. அந்த எழுத்து வரையிலும் அடுத்து என்ன வரிசை இருக்கின்றது? சகர வரிசை, ச என்ற சவர்க்க வரிசை இருக்கின்றது. அதில ச, ச, ஜ, ஜ, ஞ என்ற எழுத்து வரை இருக்கின்றது. இந்த கடைசி எழுத்து ஞ என்பது முதல் கீழிருந்து எண்ணிக்கொண்டே வந்தால் அதற்கு முன்னிருக்கின்ற வரிசை, ககர வரிசையில் இருக்கின்ற 4வது எழுத்தாகின்ற க, அது வரையிலும் உள்ளது. இப்ப நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, அந்த காவிலிருந்து க, ங, ச, ச, ஜ, ஜ, ஞ ஆகிய இந்த 7 எழுத்துக்கள் இந்த வித்யா கலையிலே சென்று ஒடுங்கும். அடுத்தது எந்தெந்த புவனங்கள் ஒடுங்கும் என்று கேட்கும் பொழுது 27 புவனங்கள் ஒடுங்கும் என்று சொன்னார். 27 அவை என்ன அப்படின்னு கேட்டா, அந்த புவனங்களுக்கு எல்லாம் 224 புவனங்களுக்கும் பெயர்கள் இடப்பட்டிருக்கின்றன. வாம புவனம் முதல் அங்குஷ்ட மாத்திரம் என்று சொல்லப்படுகின்ற புவனம் ஈராக உள்ள 27 புவனங்களும் இந்த வித்யாகலையிலே சென்று ஒடுங்கும். தத்துவம் ஓர் 7 தங்கும் என்று சொன்னார். ஒடுக்குமுறை என்பது இந்த எந்த முறையிலே படைக்கப்பட்டதோ அது கீழிருந்து சென்று ஒடுங்கும் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே முன் 2 கலைகளிலே 24 ஆன்ம தத்துவங்களும் ஒடுங்கிவிட்ட காரணத்தினாலே இங்கு நமக்கு அடுத்து இருக்கின்ற 7 தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் தான். அந்த வித்யா தத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கீழிருந்து பார்க்கணும். புருட தத்துவம் முதல் அசுத்த மாயை வரை உள்ள தத்துவம். அசுத்த மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்ற 7 தத்துவங்கள். அந்த கீழிருந்து பார்க்கும் பொழுது புருட தத்துவம் முதல் அசுத்த மாயை வரை உள்ள 7 வித்யா தத்துவங்களும் இந்த வித்யா என்ற கலையிலே சென்று ஒடுங்கும். வித்தை என்பது இந்த தத்துவங்களுக்கும் பெயர், வித்தை என்பது இந்த கலைக்கும் பெயர். ஆகவே வித்தை என்று சொல்லினாலே எது சொல்லப்படுகின்றது நம்ம அறிய வேண்டும். சுத்த வித்தை என்று ஒன்று இருக்கின்றது. அது 36 தத்துவங்களிலே சிவ தத்துவத்திலே ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே எல்லாமே வித்தை என்ற பெயரினாலே சொல்லப்படும் என்பதை எச்சரிக்கையாக நாம் அறிய வேண்டும். அடுத்தது இவ்வாறு 5 அத்வாக்கள் இந்த வித்தை என்ற கலையிலே சென்று அடங்கும் என்ற ஒரு லிஸ்ட் கொடுத்தார். இந்த வித்யா கலைக்கு இதனை செலுத்துகின்ற கடவுள் யார் என்று கேட்கும் பொழுது தாவில் உருத்திரன். தாவில் என்றால் குற்றமற்ற உருத்திரன் ஆவார், அழிவில்லாத உருத்திரன் ஆவார் என்று சொன்னார். அடுத்தது சாந்தி தன்னில் என்று சொல்லும் பொழுது சாந்தி என்ற கலையிலே எந்தெந்த முன்னிருக்கின்ற அத்வாக்கள் ஒடுக்கப்படுகின்றன என்று கேட்கும் பொழுது
வைத்தன மந்திரம் 2. வைத்தன என்றால் முறையாக வைக்கப்பட்டுள்ள என்றால் கீழிருந்து இதுவரை ஒடுங்கிய மந்திரங்கள் தவிர இனி ஒடுங்குவதற்கு உரியனவாக அந்த லிஸ்ட்ல ஜஸ்ட் மேல இருக்கின்ற மந்திரங்கள் என்பதுதான் வைத்தன என்ற சொல்லுக்கு பொருள். முறைப்படி வைக்கப்பட்டிருக்கும் மந்திரங்கள் என்னன்னு கேட்டா, பிரம்ம மந்திரங்களிலே தத்புருஷ மந்திரமாகின்ற முக மந்திரம், அடுத்தது அங்க மந்திரங்களிலே கவச்ச மந்திரம் ஆகிய 2 மந்திரங்களும், அப்புறம் பதங்கள் 11 பதங்கள். அவை யாவை என்று கேட்கும் பொழுது, நித்திய யோகினே முதல் வியோம வியாபினே என்ற அந்த பதம் வரையிலும் உள்ள 11 பதங்கள். அடுத்தது வண்ணம் 1 வண்ணம் என்றால் எழுத்து, அக்ஷரங்கள் என்ன என்று கேட்கும் பொழுது, கவர்க்கத்திலே 4வது எழுத்திலிருந்து ஒடுங்கிவிட்டன. இப்பொழுது 1 என்பது சொல்லப்படுவது அந்த கவர்க்கத்திலே எஞ்சி இருக்கின்ற முதல் 3 எழுத்துக்கள். அவையாவன க, க, க ஆகிய 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்களும் புறம் 18 என்று சொன்னார். 18 புவனங்கள். அவை யாவை என்று கேட்கும் பொழுது, வாமை என்று சொல்லப்படுகின்ற புவனம் முதல் சாதாக்கியம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற புவனம் வரை உள்ள 18 உலகங்களும் ஒன்றின் ஒன்றாக ஒடுங்கி நிற்கும். சரி, தத்துவம் என்னென்ன தத்துவம் ஒடுங்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, உத்தமமாம் தத்துவமும் 1 ஆகும் அப்படின்னார். சிவதத்துவங்கள் 5. இந்த தத்துவங்கள் என்றைக்குமே மறைப்பினை செய்ய மாட்டா. இவை முழு ஒளி கொண்டவை என்பதனாலும், இவை காலத்திற்கு அப்பாற்பட்டவை என்பதனால, ஒரு தத்துவம் தோன்றிய பிறகு இன்னொரு தத்துவம் தோன்றியது என்று காலத்தினால் இந்த தத்துவங்களிலே ஏற்ற இறக்கம் இல்லை. இவை ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுவது என்பது உபச்சாரம்தான். இவை எப்பொழுதுமே உள்ள தத்துவங்கள். எப்படின்னா, ஒரு ஆடையே என்ன ஆகுது, ஒரு டென்டா ஆறா மாதிரி. அப்படித்தான் அப்ப ஒரு வஸ்திரத்தை டென்டாகவும் நம்ம மாற்றி காண்பிக்கலாம், குடையாக மாற்றி காண்பிக்கலாம் என்பதை போல, அப்பொழுது அந்த கூடாரமோ குடையோ ஏற்கனவே ஆடையிலே உள்ளவைதான் என்பது போல, கால தத்துவம் என்பது அசுத்த மாயையிலே தோன்ற போகின்றது பின்னால் என்பதனால, இந்த சிவதத்துவங்கள் 5 காலத்திற்கு அப்பாற்பட்டவை என்பதனால ஒன்றன் பிறகு ஒன்று தோன்றியது என்று கூறுவது இல்லை. ஆகவே இந்த தத்துவங்களை சொல்லும் பொழுது உத்தம தத்துவம் என்று சொன்னார். இவை முழுவதுமே சுத்தமாயா தத்துவங்கள் என்று சொல்லப்படுவன. இந்த தத்துவங்கள் உயிருக்கு அறிவினை செய்யுமே அல்லாமல் சிறிதளவும் அறியாமையை செய்ய மாட்டா என்ற காரணத்தினாலே இவை சுத்த தத்துவங்கள் என்றும் உத்தம தத்துவங்கள் என்றும் சொல்லப்பட்டன. இருந்தாலும் இவற்றிற்கும் ஒரு வரிசை சொல்லப்பட்டிருக்கின்றது இல்லையா? அந்த வரிசை சிவம், சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று ஒரு வரிசை சொல்லப்பட்டிருக்கு. அந்த வரிசையிலே 3 என்று சொல்லப்படும் பொழுது கீழிருந்து 3, சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம் ஆகின்ற இந்த 3 தத்துவங்களும் சாந்திகளிலே சென்று ஒடுங்கும். உணரில் அதிதேவதையும் உயர் ஈசனாமே என்று சொன்னார். அத்வாக்களின் ஒடுக்கத்தை உணரும் இடத்தே உணரில் அப்படின்னா, அத்வாக்கள் எவ்வாறு ஒடுங்குகின்றன என்று அந்த ஒடுங்குகின்ற முறையை உணரும் இடத்து சாந்திகலைக்கு அதிதெய்வம் மகேஸ்வரன் ஆவார். ஈசன் என்றாலும் மகேஸ்வரன் என்றாலும் ஒன்றுதான். இப்பொழுது உயர் ஈசன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார். என்பதனால இவருக்கு கீழே இருக்கின்ற பிரம்ம விஷ்ணு உருத்திரர்களை விட அதிகமான ஆற்றல் படைத்தவர் என்பது பொருள். அடுத்தது நமக்கு எஞ்சியிருக்கின்ற கலை என்பது 5வது கலையாகின்ற சாந்தியதீத கலை. ஆகவே நாம் எதை எதிர்பார்க்கலாம்னு கேட்டா, முன்னருள்ள 5 அத்வாக்களிலே ஒடுக்கப்படாமல் எஞ்சி இருக்கின்ற அனைத்தும் இந்த சாந்தியதீத கலையிலே சென்று ஒடுங்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த செய்தியை நமக்கு 9வது பாடல் தருகின்றது. அந்த 9வது பாடலை இப்பொழுது பார்ப்போம். சாந்தியதீத கலை தன்னில் மந்திரங்கள் தாம் 3, பதம் 1, அக்கரங்கள் 16, வாய்ந்தபுறம் 5, தத்துவங்கள் 2, மருவும் அதிதேவதையும் மன்னு சதாசிவராம் என்பதோடு ஒரு வாக்கியமானது
முற்று பெறுகின்றது. அங்கு ஒரு செமிகோலன் போட்டுக்குங்க. அடுத்தது ஏய்ந்த முறை மந்திரங்கள் 11. இவ்வாறு ஒடுக்க பெற்றவை மொத்தம் எவ்வளவு அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை தருகின்றார். தொகை எண் ஏய்ந்த முறை மந்திரங்கள் 11, பதங்கள் 81, அக்கரங்கள் 51 ஆகும், ஆய்ந்த புறம் 224, அரிதரு தத்துவம் 36, கலை 5 என்பதோடு அந்த பாடல் முடிவு பெறுகின்றது. எளிமையான பாடல். இப்பொழுது சாந்தியதீத கலை என்று சொல்லப்படுகின்ற அந்த இறுதியான கலையிலே எஞ்சியிருக்கின்ற மந்திரங்கள் 3. 11 மந்திரங்களிலே 8 மந்திரங்கள் 2 2ஆக முன் இருந்த 4 கலைகளிலே அடங்கிவிட்டன. பாக்கி இருப்பவை 3 மந்திரங்கள் தான். அவை யாவை என்று கேட்கும் பொழுது ஈசானம் என்று சொல்லப்படுகின்ற முதல் பிரம்ம மந்திரமும், ஈசான மூர்த்தாய நமஹா என்று சொல்லப்படுகின்ற முதல் பிரம்ம மந்திரமும், அஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற அங்க மந்திரமும், மூல மந்திரமாகின்ற அந்த 5 எழுத்தும் ஆகிய இந்த மந்திரங்கள் 3 சாந்தியதீத கலையிலே சென்று ஒடுங்கும். அப்புறம் பதம் 1 என்று சொன்னார். அந்த பதம் என்ன அப்படின்னு கேட்டா 81 பதங்களிலே 80 பதங்கள் முன் 4 கலைகளிலே ஒடுங்கிவிட்டன. எஞ்சி இருப்பது பிரணவமாகின்ற ஒரு பதம். இது குண்டலினி என்று சொல்லப்படும். அந்த ஓம் என்னும் ஒரு பதம் மட்டும் பாக்கி இருக்கு. அது என்ன செய்யுது? அது சாந்தியதீத கலையிலே சென்று ஒடுங்குகின்றது என்று பார்க்கின்றோம். எழுத்துக்களிலே 51 எழுத்துக்களிலே 35 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள். அந்த உயிர்மை எழுத்துக்கள் அவை எல்லாம் முதல் 4 கலைகளிலே சென்று ஒடுங்கிவிட்டன. இப்பொழுது எஞ்சிருக்கின்ற உயிரெழுத்துக்கள் 16. வடமொழியிலே உயிரெழுத்துக்கள் 16. அவை யாவை என்று கேட்கும் பொழுது அகாரம் முதல் விசர்க்கம் வரையிலும். ஆனால் இங்கு ஒடுக்கம் என்பது கிழிருந்து என்பதனால விசர்க்கம் முதல் அகாரம் வரை உள்ள வர்ணங்கள் 16 என்று சொல்லப்படும். இந்த 16 எழுத்துக்களும் சாந்தியதீத கலையிலே சென்று ஒடுங்கும். வாய்ந்த புறம் 5 பொருந்தி அமைந்துள்ள புவனங்கள் 5 என்று சொன்னால் 15 புவனங்கள். இந்த 15 புவனங்கள் என்னன்னு கேட்டா இதுல முதல் 5 புவனங்களுக்கு கலைகளின் பெயரே அமைந்திருக்கின்றன. அதாவது ராமன் என்பது தாத்தாவுக்கும் பெயரு, ராமன் என்பது பேரனுக்கும் பெயரு. ஆனா 2 பேரும் வெவ்வேறு தானே. அதுபோல ராமன் என்பது மாணவனுக்கும் பெயரு, ராமன் என்பது ஆசிரியருக்கும் பெயரு. அப்ப ராமன் என்பவர் ஒருவர் இல்ல, மாணவராகின்ற ராமர் ஒருவர், ஆசிரியராகின்ற ராமர் இன்னொருவர் என்று நாம் புரிந்து கொள்வதற்கேற்ப இப்பொழுது நிவிருத்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தியதீதை என்று 5 புவனங்கள் இருக்கின்றன. இந்த புவனங்களின் பெயர்கள் கலைகளின் பெயர்கள் போல் அமைந்திருக்கின்றன. ஆனா புவனங்கள் வேறு, கலைகள் வேறு. புவனங்கள் என்பவ அந்த அத்வாவே வேறு, கலை என்ற அத்வா என்பது அதனும் நுண்ணியது, அதிக வியாபகம் கொண்டது என்பதை அறிய வேண்டும். இப்பொழுது சாந்ததீத கலையிலே ஒடுங்குகின்ற 15 புவனங்களிலே 5 புவனங்கள் கலைகளின் பெயர்களை தாங்கிய புவனங்கள். ஏனைய 10 புவனங்கள் இந்திகை என்ற புவனம் முதல் அனாசிரிதை என்ற பெயர் கொண்ட புவனம் வரையும் ஆகின்ற 10 புவனங்கள் ஆக 5ம் 10மாக 15 புவனங்கள் சென்று ஒடுங்கும். அப்பொழுது தத்துவங்கள் என்னென்ன ஒடுங்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது சக்தி தத்துவமும் சிவ தத்துவம் ஆகின்ற 2 தத்துவங்களும் ஒன்றின் ஒன்றாக ஒடுங்கி நிற்கும். எப்படி ஒடுங்கி நிற்கும்? சக்தி சிவத்தில் ஒடுங்கி சிவமானது அந்த சாந்தியதீத கலையிலே சென்று ஒடுங்கும் என்று பார்க்கின்றோம். இந்த அதிதேவதை, சாந்தியதீத கலை அதிதேவதை என்பது சதாசிவர் என்று சொல்லப்படுபவர். அந்த தெய்வம் மன்னு சதாசிவர் என்று அவருக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார். நிலைவற்று விளங்குகின்ற சதாசிவர் ஆவார், அசைவில்லாத சதாசிவர் ஆவார் என்று சொன்னார். ஆகவே இப்பொழுது இவ்வாறு ஒடுங்கிய அத்வாக்கள், இவற்றை ஒடுக்கிய அத்வாவாகின்ற கலை அத்வா, இவற்றினுடைய மொத்த எண்ணிக்கை என்ன என்று நமக்கு நினைவூட்டுகின்றார்.
ஏய்ந்த முறை என்றால் பொருத்தமான முறையிலே மந்திரங்கள் 11, பதங்கள் 81, அக்கரங்களாகின்ற வர்ணங்கள் 51. ஆய்ந்த புறம் என்றால் தத்துவங்களை சார்ந்தவையாக உணரப்படும். புறம் என்றால் புவனங்கள் 224 என்றால் 224. அரிதரு தத்துவம் என்றால் தத்துவமாக அறியப்படுகின்ற 36. கலை 5. இவையெல்லாம் சென்று ஒடுங்குகின்ற இறுதி அத்வாகின்ற கலையத்வா 5. அது நிவிருத்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தியத்தை என்ற பெயரை பெறுகின்ற 5 கலைகள் என்று இவ்வாறு தொகுத்து கூறிவிட்டார். இதுல நிவிருத்தி முதல் சாந்தியத்தை வரை உள்ள புவனங்கள் 5 சக்தி தத்துவத்தில் உள்ளவை. இந்திகை முதல் அனாசிரிதை வரை உள்ள புவனங்கள் 10 சிவதத்துவத்தில் உள்ளவை. இங்கே கூறப்படும் நிவிருத்தி முதலானவை புவனங்கள், நிவிருத்தி முதலான கலைகள் இவற்றுக்கு வேறானவை என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது இந்த முதல் அதிகரணத்தினுடைய இறுதி பாடலுக்கு நாம் வந்துவிட்டோம். இதோடு இந்த முதல் அதிகரணமானது முற்று பெறுகின்றது. இந்த அத்வாக்களை தூய்மை செய்யும் பொழுது ஆணவம் முதலான மலங்களும் தூய்மை செய்யப்படுகின்றன என்ற செய்தியை இங்கு நமக்கு இந்த பாடல் அறிவிக்கின்றது. அத்வாக்களை தூய்மை செய்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, அது என்ன ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வாஷ் பண்றாங்களா? அப்படி கிடையாது. அத்வாக்களின் வழியாகத்தான் கர்ம வினைகள் நுகர்விக்கப்படுகின்றன. அப்பொழுது நுகர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற அத்வாக்களை அந்த கர்ம வினைகள் செய்யப்பட்ட முறையிலே பலன்களை அனுபவிக்கும் வண்ணம் அவற்றை கொண்டு செல்லாமல் அந்த கர்ம பலனை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தப்பட்ட நிலையிலே அவை எளிதிலே நுகரப்படும். அவ்வாறு நுகரப்படுகின்ற நிலையிலே நுகர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்ற அத்வாக்களை முறையாக ஒடுக்கிவிட்டால் நுகர்ச்சி நின்று போகும். அதனால கர்மமலமானது நீங்கிவிடும். கர்ம மலத்திற்கு பக்க பலமாக இருப்பது இந்த மாயாமலம் தான். நுகர்வதற்கு கண்மா எஞ்சி இல்லை என்று சொன்னால் மாயைக்கு வேலை இல்லை. 6 அத்வாக்களுமே மாயாமலத்திலான ஆனவை என்பதனால தீக்கையின் போது கண்மாவை நுகர்விக்கின்ற குருநாதர் அதே ஸ்பீட்ல இந்த அத்வாக்களையும் ஒடுக்கி கொண்டு வருவார். இப்பொழுது கண்மா நுகரப்படுகின்ற காரணத்தினாலேயே ஆணவ மலம் நீக்குதற்குரிய பரிபாகத்தை அடைந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கி போகும் என்பதனால அத்வசுத்தி என்பது மாயாமலத்தினுடைய சுத்தி மட்டும்தான். ஆனால் இந்த மாயாமலத்தினுடைய சுத்தி என்பது தீக்கையினால் நிகழ்கின்றது. இதனால ஏனைய 2 மலங்களும் தாமாகவே நீங்கி விடுகின்றன என்ற செய்தியை இந்த பாடலிலே நமக்கு கூறுகின்றார். ஒரு அருமையான பாடல் இது. 3 திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு முன்னிலையாம் 2ஆம் அத்துவாவின் ஆன்ற முறை அவை அறுத்து மலம் முதிர்வித்து அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி நுகராத வகை முற்சை கண்மத் துகள் அறுத்து அங்கு அத்துவா தொடக்கரவே சோதித்து ஏன்ற உடற்கண்மம் அனுபவத்தினால் அறுத்து இங்கு இனிச்சை கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன் என்று எவ்வாறு இந்த அத்வசுத்தியினாலே 3 மலங்களும் நீக்கப்பெறுகின்றன என்பதை அப்படியே ஆற்றொழுக்காக கூறுகின்றார். இந்த பாடலை அப்படியே பார்க்கணும். 3 திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு. 3 திறத்து என்றால் 3 வகையாக. அணுக்கள் 3 திறத்து செய்யும் கண்மங்கட்கு. அணு என்றால் இந்த உடம்பிலே உயிர் வாழ்கின்ற உயிருக்குத்தான் அணுன்னு பேரு. உயிருக்கே பல பெயர் இருக்கு. பசு என்ற பெயர், அணு என்ற பெயர், ஆன்மா என்ற பெயர், ஜீவன் என்ற பெயர். அதான் உயிர் என்று தமிழிலே வருகின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் பற்றி அமைந்த பெயர். பொருள் ஒன்றாயிருந்தாலும் பரியாய நாமம் என்று கூறுவார்கள். இன்ன காரணத்தினால ஜீவன் பேர், இன்ன காரணத்தினால அணு என்று பெயர், இன்ன காரணத்தினால பசு என்று பெயர், இன்ன காரணத்தினால ஆன்மா என்று பெயர் என்று பார்க்கின்றோம்.
மூன்று திறத்து என்றால் மூன்று வகையாக நாம் எல்லாம் வினை புரிகின்றோம். மூன்று விதமா தான் புரிய முடியும். எப்படின்னு கேட்டா, மனத்தால், வாக்கினால், உடம்பினால். மனம், வாக்கு, காயம் என்ற திரிகரணம். இந்த மூன்று கரணங்களினால் செய்யப்படுகின்ற கர்மாக்களுக்கு முன்னிலையாக இருப்பது எது? முன்னிலை என்றால் ஆப்ஜெக்ட். கர்மா செய்வதற்கும் நமக்கு வெளியில இருக்கிற ஒரு பற்றுக்கோடு, அந்த கர்மா செய்யப்பட்ட கர்மாவினுடைய பலன் அனுபவிப்பதற்கும் வெளியில இருக்கின்ற பற்றுக்கோடு. கர்மா செய்கின்ற நமக்கு சப்ஜெக்ட்னு பேரு. நாம கர்மா செய்வதற்கு நமக்கு வெளியில ஒரு பொருள் இருக்க வேண்டும், அதான் ஆப்ஜெக்ட். அது எதுன்னு கேட்டா மாயாமலம் தான் அந்த ஆப்ஜெக்ட். மாயாமலம் தான் 6 அத்வாக்களாக இருக்கின்றது என்பதனால ஒரு கன்மி வினை ஏற்றுகின்ற ஒரு உயிர், அந்த உயிருக்கு அணு என்று பெயர். அந்த அணுவுக்கு முன்னிலையாக விளங்குகின்ற உலகம் யாது? அந்த உலகத்தை தனு கரண புவன போகம்னு சொல்றோம். அவ்வாறு சொல்வது ஒரு திருஷ்டி, ஒரு வியூ பாயிண்ட். அதை விட சூக்ஷ்மமா சொல்லணும்னா அந்த உறுப்புகள் யாவை? தனுகரண புவன போகங்களே எந்த உறுப்புகளால் ஆகியிருக்கின்றன பார்க்கும் பொழுது ஒன்றில் ஒன்று அடங்குகின்ற இந்த 6 உறுப்புகளால் ஆகியிருக்கின்றன. அவைதான் பார்க்கும்போது மந்திரம், பதம், வர்ணம், புவனம், தத்துவம், கலை என்ற 6 அத்வாக்கள். ஆகவே அத்வாக்கள் தான் முன்னிலை என்று சொன்னார். முன்னிலையாம் மூவிரண்டு அத்வா. மூவிரண்டாம் அத்வாவினை கொண்டு என்பது பொருள். அந்த அத்வாவாகின்ற வழிகளினாலே இப்ப இந்த மாயாமலத்தினுடைய உதவியை கொண்டு கர்மமலத்தை நுகர்வித்து இல்லாமல் செய்வான். ஆகவே கர்மமலமானது நுகர்விக்க பெற்று இல்லையாகி போகும். அதற்கு துணையாக இருப்பது எதுன்னு கேட்டா அத்வா ரூபமாக, அத்வா வடிவத்தில் இருக்கின்ற மாயாமலம் என்று பார்க்கின்றோம். எப்படி செய்வான் என்று கேட்டால் ஆன்ற முறை அவை அறுத்து. ஆன்ற முறை என்றால் சிறப்பான முறையினாலே அர்த்தம். ஆன்றோர் என்றால் சிறப்பானவர்கள் என்பது பொருள் இல்லையா? இப்பொழுது ஒரு கர்மாவை செஞ்சிருக்கான்னா அந்த கர்மா செய்யப்பட்ட முறையிலே ஒரு விளைவு உண்டாகி அந்த விளைவினை நுகர்வது என்பது அதற்கு குருநாதன் தேவையில்லை. ஆனால் அந்த கர்மாவினுடைய பலனை பக்குவப்பட்ட நிலையிலே அது ஊட்டப்படுகின்றது என்று அறியப்படாமலேயே ஊட்டப்பட்டு அது தீர்வு செய்யப்படும். அந்த முறைக்குத்தான் ஆன்ற முறை என்று பெயர். ஆன்மாக்களால் செய்யப்பட்ட முறையால் அல்லாமல் அவைகள் பக்குவப்பட்டு நிற்கும் முறையிலே அந்த வினை பயன்களை அனுபவிக்குமாறு செய்து இறைவன் என்ன செய்வான்? திரோதான சக்தி வாயிலாக அந்த கன்மத்தை முழுவதுமாக நீக்கி அருள்வான். அறுத்தி என்றால் ஊட்டி என்பது பொருள். அறுத்து என்றால் இல்லாமல் செய்து. ஆகவே வினை பயன்களை நுண்ணிய முறையிலே ஊட்டி, ஆகவே அந்த வினை இனி இல்லாமல், அதாவது இவனை அடராமல் துன்புறுத்தாமல் செய்து, இவ்வாறு கர்மமலமானது அறுக்கப்படுகின்ற நிலையிலே ஆணவமலமானது பரிவாகத்தை எய்தி நிற்கும். மலம் முதிர்வித்து என்று சொன்னார். மலம் என்று வாழா சொன்னால் அது ஆணவ மலத்தான் குறிக்கும் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏனைய மலங்களை சொல்ல வேண்டும் என்றால் கர்மமலம் என்றோ மாயாமலம் என்றோ அதை விளக்கித்தான் சொல்லணும். மலம் என்று வாழா சொன்னால் அது இருள் மலமாகின்ற ஆணவ மலத்தை குறிக்கும். இப்பொழுது கர்ம மலத்தினை ஆன்ற முறையினாலே அத்வாக்களின் மூலம் ஊட்டி திரோதான சக்தியானது அறுத்தருள் செய்கின்ற நிலையிலே அதற்கு ஏற்ப ஆணவ மலம் பரிபாகத்தை அடைகின்றது. மலமானது முதிர்கின்றது. ஆகவே மலத்தை முதிர்வித்து அரும்பருவம் அடைதலுமே, பெருதற்கரிய பருவத்தினை இந்த உயிர் அடைகின்றது. அதாவது இந்த பருவம் என்பது எளிதிலே அடையத்தக்கது அன்று, அதுதான் அருமை என்ற அடைமொழி சொல்லப்பட்டது. அடைதற்கரிய அந்த பருவநிலை என்பது ஆன்மாவில் உண்டாகின்ற அருமையான பக்குவ நிலையை பார்த்து, அந்த பக்குவ நிலையை ஆன்மா எய்திவிட்டால் பார்த்து, இந்த திரோதன சக்தி இதுவரை வேலை செய்து இல்லையா, இதனாலே இந்த ஆன்மாவுக்கு ஒரு பக்குவம் உண்டாகின்றது. அந்த பக்குவத்தை பார்த்து அருள் என்ன செய்யுது? குருநாதனாகத்தானே உரு எடுத்து வருகின்றது. ஆசானாகி தோன்றி என்பதனால இந்த மலபரிபாகம் எய்துகின்ற நிலையிலே உயிரடைகின்ற பக்குவத்தை நோக்குகின்ற திருவுருள் என்பது குருமூர்த்தமாகத்தானே மனித வடிவிலே எழுந்தருள் செய்கின்றது. ஆசானாகி தோன்றி அத்வா தொடக்கரவே சோதித்து, இந்த 6 அத்வாக்களும் மீண்டும் இந்த உயிரினை தாக்காமல்
தொடக்க அறவே என்றால் தாக்காமல், சோதித்து என்றால் ஒன்றிற்குள் ஒன்றினை அடக்கி என்ன பண்ணுது, பேக் பண்ணுது. சோதித்து அங்கு நுகராத வகை செய்து முர்ச்சை கண்மத்துகள் அறுத்து. இப்பொழுது நாம் இந்த உடம்பிலே உயிர் வாழும் பொழுது முகந்து கொண்ட வினையை மட்டும்தான் நாம் நுகர்வோம். இது சிலபஸ். ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கு. சிலபஸ்க்கு வெளியில கேள்வி வரப்போவதில்லை. அது போல நம்முடைய பிராரப்த வினைக்கு வெளியில நமக்கு நுகர்ச்சி இல்லை. ஆனால் நாம் ஈட்டிய வினைகள் முட்டை முட்டையாக இருக்கின்றன. அவை நமக்கு இனி பிறவிகளை தரலாம். அவ்வாறு பிறவிகளை தராத வண்ணம் நம்மளுக்கு இப்பொழுது இந்த பிறவிலே நுகர வேண்டாம் என்று இருக்கின்ற, ஆனால் நானே ஈட்டிய அந்த பழைய வினைகள், பண்டை வினைகள், அவை சேர்ந்த வினைகள் என்று சொல்லப்படும் சஞ்சித வினைகள். அந்த சஞ்சித வினைகளையும் குருநாதர் என்ன பண்றார், தீக்கியினால் அறுக்கின்றார். இப்பொழுது சஞ்சித வினை என்பது திருவுருளானது குருமூர்த்தமாக எழுந்தருளப் பெற்றால் ஒழிய அறுபடாது. ஆனால் திரோதான சக்தியே அதனுடைய இயக்கத்தினாலேயே, அதனுடைய செயல்பாட்டினாலேயே ஆன்மாவிற்கு இந்த பிராரப்த வினையானது பக்குவத்தை அடைந்து அதற்கு உரிய மலபரிபாகத்தை பெற்று ஆன்மாவிலே ஒரு அரும்பருவ நிலை எய்துவிடும் என்பதை அறிய வேண்டும். இப்பொழுது ஆசான் செய்கின்ற பேருபகாரம் என்னன்னு கேட்டா, சஞ்சித வினையினை அவன் முற்றுமாக அறுத்தருள்கின்றான். முதல்வனே குருவடிவாக எழுந்தருளி, இப்பொழுது மாயா பந்தம் என்பது தொடர்ந்து நீடிக்கின்றது தானே. அந்த மாயா மனத்தால் நிகழும் பந்திப்பு நீங்குமாறு அத்வாக்களை சுத்தி செய்து, பிறகு தன்னுடைய கிரியாசக்தியாகின்ற தீட்சையினாலே தன்னுடைய சீடன் அனுபவிக்க வேண்டியவையாகின்ற பக்குவப்படாமல் கட்டுண்ட நிலையிலே இருக்கின்ற சஞ்சித கன்மத்தை சுத்தி செய்து அவை இனிமேல் அவனது அனுபவத்திற்கு உட்பட மாட்டா, வரமாட்டா என்ற வகையிலே உறுதியாக, அதாவது வாங்கின கடனை அடைக்க வேண்டாம் என்று லோன் வெய் பண்ணுவதை போல செய்த இந்த வினையின் பயன் இவனால் இனி நுகர தேவையில்லை என்ற அளவிற்கு உறுதியாக அவற்றை சஞ்சித கர்மத்தை ஒழித்தருளுவான். இது தீட்சையினாலே நிகழ்கின்றது. சரி, இப்பொழுது தீட்சிக்கப்பட்ட மாணவன் அந்த மன வாசனையினாலே தொடர்ந்து ஒரு வினையினை ஈட்டி அதனால் ஒரு பிறவி உண்டாகி விடுமோ என்ற ஒரு அச்சமானது இருக்கின்றது. அப்பொழுது அந்த வறுபிறவி என்பது புதிதாக ஒரு கர்மாவினை செய்வதனால உண்டாகும். ஆகவே இவன் தொடர்ந்து வினைகளை செய்யாமலும் இவனை காப்பாற்ற வேண்டும். அல்லது இவன் அந்த வினைகளை செய்தாலும் அந்த வினைகள் இவனை பந்திக்கின்ற அளவிலே இல்லாமல் இவனை காப்பாற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்வான்னு கேட்டா, ஏன்ற உடற்கன்மம் அனுபவத்தினால் அறுத்து. இப்பொழுது இந்த உடம்பினை உயிர் வாழச் செய்கின்ற ஒரு கொள்வினை இருக்கின்றதே, பிராரப்த வினை, அதற்கு ஊழ்வினை என்று பெயர். ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்று கூறுவார்கள். அப்ப ஊழிர் வலிது யாவுல என்று கேட்கிறார் இல்லையா, ஊழிர் பெருவலி யாவுலன்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட ஊழ்வினையை இவன் அனுபவித்துதான் தீர்க்க வேண்டும். ஆனால் அருள் என்ன செய்யும், அந்த ஊழ்வினை ஊட்டப்படும் பொழுது கூட இவனை மனம் தளராமல் காத்து கொண்டு வந்துவிடும். குருநாதன் காத்து கொண்டு வந்து விடுவார். எப்படின்னா, ஒரு குழந்தை வெயில தான் போனன்னு இருக்க, இருந்தாலும் அம்மா அதை தூக்கிக்கிடுவார். அப்ப அந்த வெயில் என்பது அந்த குழந்தைக்கு காலையை சுடாது. தலையை சுடுமான்னு கேட்டா அவன் என்ன பண்ணுவா, முந்தானையினால தலைக்கு ஒரு கொடை பிடிச்சிடுவா. அப்ப அந்த குழந்தை வெயில